ஹாய் ஹலோ வெல்கம் டு கோட் ஆஃப் காட். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பைத்தானோட அஃபீஷியல் சர்டிஃபிகேட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். பட் எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த வெப்சைட்டில் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் இது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா python.institute.org. ஓகேங்களா, இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லேர்ன் சர்டிஃபைட் ப்ரோக்ராம்ஸ் யுவர் கரியர் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது கீழே பார்த்தீங்கன்னா லேர்ன் பைத்தான், பிகம் சர்டிஃபைடர் அண்ட் பூஸ்ட் யுவர் கரியர். ஓகேங்களா, இதில் மேபி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இதில் வந்து இதுலேயும் போய் லேர்ன் பண்ணலாம். பட் நம்ம மேலே இருக்க இது ஆப்ஷன்ஸையும் போய் பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறையா மெனுஸ் இருக்குது. இது என்ன ஷேர் யுவர் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஷேர் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. நீங்கள் எப்படி சர்டிஃபிகேஷன் வாங்கினோன்னே உங்களோட கோர்ஸோட எப்படி சர்டிஃபிகேஷன்லாம் நல்லா டீச் பண்ணாங்களா, சர்டிஃபிகேட்லாம் இந்த மற்ற பர்பஸ் எல்லாம் நம்ம ஸ்டோரியில் இதில் ரைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபியூச்சர்ஸ். பட் நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்குவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் போயிட்டு பைத்தான் சர்டிஃபிகேஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு, அதாவது இதில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி, செகண்ட் வந்து அசோசியேட், தேர்டு ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனலில் பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த கீழே இருக்கிறது வந்து கோட். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே ஒவ்வொரு கோட் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட் நேம்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம வாங்க போகிறோம்னா என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேஷன் தான் வாங்க போகிறோம். அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேட், என்ட்ரி லெவல் பைத்தான் ப்ரோக்ராமர். அண்ட் இதோட கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா PCEP 3101. ஓகேங்களா, இதுதான் இதோட கோடு. அண்ட் எக்ஸாம் லெவல், அதாவது எக்ஸாம் லெவல் வந்து இது பேர் என்ட்ரினால ஸோ என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்டிஃபிகேஷன் எல்லாம் கீழே, அதாவது எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கீழே வரும். நான் சொல்கிறேன், எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட்டு. டியூரேஷன், இந்த எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். அண்ட் மற்ற 5 மினிட்ஸ் எல்லாம் அவங்க அதை மற்ற ஆக்டிவ்ஸ் அவங்க இதை பொறுத்து. அண்ட் 30 கொஷின்ஸ், அதாவது என்ட்ரி லெவல் எக்ஸாமுக்கு வந்து 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சூஸ் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து 70% வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. 70க்கு மேலேயே வாங்கலாம். ஓகேங்களா, அண்ட் இன்னும் கீழே வரலாம். அதாவது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $59. ஐ மீன் இந்தியன் கரன்சி படி ஒரு 4500 வந்துடும் மேபி. ஓகேங்களா, எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் 4500. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வரும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டடி ரிசோர்ஸஸ் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட இதை பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா, அதாவது யாரெல்லாம் என்ரோல் பண்ணலான்னு போட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் பண்ணலாம், செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி, அப்புறமேட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ண மோஸ்ட்லி. சரிங்களா, இன்னும் கீழே வந்தீங்கன்னா பைத்தான் எசென்ஷியல்ஸ் பார்ட் 1. சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம சர்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிற இதுக்கு மெனு மாதிரி. சரிங்களா, ஃப்ரீ ஆன்லைன் செல்ஃப் ஸ்டடிங் கோர்ஸ். நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடிங் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஃப்ரீ தான். சரிங்களா, படிக்கிறது ஃப்ரீ, பட் எக்ஸாம் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லேர்னிங் ஃபுல்லாக ஆன்லைனில் தான். 100% ஃப்ரீன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிடணும். சரிங்களா, நம்ம வந்து சைன்அப் பண்ணி இதில் லாகின் பண்ணி வச்சுக்கணும். இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். ஓகேங்களா,
வந்து கோ டு த கோர்ஸ் பேஜ் கிளிக் கொடுத்துங்க. வந்து அகெயின் உங்களுக்கு வந்து சேம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். யூ வில் பி லேர்ன், நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க இந்த இதில் இருக்கும். கோர்ஸோட சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் அவங்களே கீழே கொடுத்துட்டாங்க. அண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் அது அந்த சர்டிஃபிகேஷனோட இது இருக்குது. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் போயிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. நான் லாகின் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸ்டடி மேலே இருக்க ஸ்டடி கிளிக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இது வரும். சரிங்களா, என்னென்ன படிக்க போகிறீங்க. நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எசென்டியல்ஸ் ஃபஸ்ட்டு தான் படிக்க போகிறோம். எசென்டியல் 1. ஓகேங்களா, பேசிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்த்தது தான். போக இது ஆக்சுவலி நீங்கள் போக நீங்கள் உங்களுக்கே டீப்பாக புரியும். ஓகேங்களா, என்ரோல் பண்ணுங்க. இதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கினா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நீங்கள் வந்து ஒரு பேசிக் பைத்தான் லேர்னர், ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து பைத்தான் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற சிம்பிள் இதுதான் உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் இதெல்லாம் வந்துடும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. சேம் அதே தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் படித்து பாருங்கள். உங்களுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் டீப்பாக சொல்லலை. கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. அண்ட் இந்த 3 பட்டன்ஸ் கிளிக், அதாவது இந்த மெனு கிளிக் கொடுத்துட்டு அபவுட் அதாவது இந்த சர்டிஃபிகேஷனோட அபவுட் இருக்குது. அப்புறமேட்டுக்கு சிலபஸ், ஒய் லேர்னிங் பைத்தான், அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார் பைத்தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் வந்து எடுத்து கொடுத்தேன். சிலபஸ் வந்து டேரெக்டாக நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு கான்செப்ட். ஆக்சுவலி இதில் 4 மாடியூல்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைத்தான் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், அப்புறமேட்டுக்கு டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், basic input and output operations, basic operations, next boolean values, condition execution, loop, list and list processing. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து படித்து பார்த்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஓகேவா, பேக் வந்து ஃபுல்லாக பேக் வந்துட்டிங்கன்னா உங்களோட கோர்ஸோட சிலபஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கிளிக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு இருக்கிறது வரும். ஸோ திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த எப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ வந்து மாடியூல் 1 கிளிக் கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து மாடியூல் 1ஓட இன்ட்ரோடக்ஷன் வந்துச்சு. நான் இதை படித்து பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக படித்து ஒர்க் அவுட் பண்ணிக்க வேண்டியதான். இதான் ஸோ சிலபஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேக் போகணும் அப்படின்னா
உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த இதை யூஸ் பண்றதுக்கு. பேக் போனோம்னா மேல இருக்க பேக் ப்ராசஸ் இருக்கு, பேக் அழுத்திக்கிட்டு தான் நம்ம. ஓகேங்களா? இதுல ஆன்லைன் கம்பைலரும் இருக்கு. உங்களுக்கு பக்கிங்ல இருந்து மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுல இருக்கு. ஆன்லைன் கம்பைலர் இருக்கு. நீங்க தனியாகவும் உங்களுக்கு வந்து இன்டர்பிரிண்டர் யூஸ் பண்ணி நீங்க இது பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான். இதுல வந்து இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூஸா படிச்சு எக்ஸாம் வரப்ப எக்ஸாம் டேட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் எழுத வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.